இது வந்து காராமணிங்க. இது காஞ்சி போய் கீழே விழுந்துருந்தது. நான் வந்து கவனிக்கவே இல்லை. அது மேலே துணி இருந்திருக்கு. நான் கீழே விழுந்தது நான் பார்க்கவே இல்லை. மழை பெஞ்சதில் அது ஊறி போய் பாருங்கள், அதே தானாக இந்த முளை வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கடையில் எதனா பழுத்து போயிருந்தா கூட நம்ம எடுத்து போட்டால் கூட நான் வந்துடுவோங்க. கடையில் எதனா ஒன்று பழுத்து போயிருக்கோம், முத்தி போய் பழுத்து போயிருக்க பாருங்கள், அதுலேயே முளை வந்து கூட இருக்குங்க. அந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்து வந்து நெட்டாக கூட வளருங்க. இந்த மாதிரி இந்த பீன்ஸ் செடிலாம் நான் அப்படி தாங்க எடுத்து வந்து வளர்த்தது பாருங்கள். இதை அப்படியே எடுத்து வேறு பாட்டு அழகாக போட்டுடலாங்க. இதுவும் வந்து காய்கறி செடி முத்துனது தாங்க எடுத்து வந்து நான் போட்டேன். இப்போ பாருங்கள், அது வந்து முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். அதுலேயே இதில் போட்டுடலாம். நம்ம அப்புறமா பாட் ரெடி பண்ணி நான் அதில் மாற்றி வச்சுருவேங்க. எல்லாத்தையும் ஒன்றுலேயே போட போகிறேங்க. எல்லா செடியும் அப்படியே நான் போட போகிறேங்க. இல்லை இப்படி போட்டுடலாங்க. பீன்ஸும் காராமணியும் தாங்க விலை ரேட்டு அதிகமாக இருக்குது. பீன்ஸும் 80 ரூபா கேஜி, காராமணி 80 ரூபா கேஜி. இன்றைக்கி வந்து சொரக்காய் வாங்கினேன், சொரக்காய் வந்து 60 ரூபா கேஜி. எல்லாமே விலை அதிகமாக இருக்குது. நம்மளே வீட்டில் போட்டு வளர்த்துடலாம் பொழுது. ஒரு பாட்டை ரெடி பண்ணி நான் காய்கறி செடி தாங்க நான் வைக்கலான்ட்டு இருக்கேன். இந்த ஃப்ரூட் செடியெல்லாம் சின்ன சின்ன பாட்டில் போட்டு நான் வந்து காய்கறி செடி தாங்க நான் நிறைய வைக்கலான்ட்டு இருக்கேன். இந்த மாதிரி போடுங்க. கடையில் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி முத்தி போனதை வாங்கிட்டு வந்து போடுங்க, நல்லா வளருங்க. கடையில் முத்தி போனதாக வாங்கிட்டு வந்து போட்டு வளர்த்து பாருங்கள், சூப்பராக வளருங்க. நம்ம விதை வந்து நர்சரியில் போய் வாங்கணும் அவசியமே இல்லைங்க. நம்ம காய்கறி கடையில் இருக்கிறத வச்சு நம்ம வளர்த்துக்கலாங்க. இது என்ன செடின்னு சொல்லுங்கள். நான் வந்து காய்கறி தோல்லாம் போடுறேன் பாருங்கள், அதுலேருந்து வந்த செடி. இதுவும் வந்து நான் கடையிலேருந்து தான் பீன்ஸ் செடி வாங்கி வச்சேன், அதனால வளர்ந்துருக்கு. இது என்ன செடி, இது என்ன காய்னே தெரியல. இது என்ன செடிங்க? இது சொரக்காவா இல்லாட்டியும் வந்து கிர்னி பழமா என்னன்னு தெரியலங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள்.